வணக்கம் வந்தனம் நமஸ்கார் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாருக்குமே ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறதுல ஒரு நாட்டம் இருக்க தான் செய்யுது இல்லைங்களா? ஸோ அதை நோக்கி நம்ம நிறைய பயிற்சி முயற்சி அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இதை எடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம நிறைய படிக்க கேட்க இல்லையா அனுபவப்பட இதில் எல்லாமே என்ன சொல்கிறாங்க, இந்த உலகம் நிலையாதது, இந்த உலகத்தின் மீது பற்று அப்படிங்கிறது வைக்காத, உறவுகள் அப்படிங்கிறது உண்மை கிடையாது, நீ எண்ணக்கூடிய எண்ணங்கள் அப்படிங்கிறது எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே வெறும் உன்னுடைய உணர்வுகள் சார்ந்து இருக்கக்கூடியது தான், உன்னுடைய உணர்வுகளை நீ சரியாக கையாள பழகி கொண்ட அப்படின்னு சொன்னால் இந்த மாயத்தோற்றம் அப்படிங்கிறது முழுக்க மறையும். இந்த மாயத்தோற்றம் அப்படிங்கிறது முழுக்க மறையும் பொழுது உண்மைத்தன்மை அப்படிங்கிறது என்னன்னு விளங்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. இதற்கு நிறைய பயிற்சி முயற்சி அப்படிங்கிறது நமக்கு பெரியவர்கள் தந்துட்டு போயிருந்திருக்காங்க. நாமும் அதை பயிற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோன்னு பாருங்களேன். இருந்தாலும் பெரிய மாறுதல் ஒன்றும் வரல, இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய பயிற்சியை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இந்த மாறுதல் ஏன் வரல அப்படின்னு என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா? உண்மையாலுமே பெரியவர்கள் சொல்லுவதற்கு ஏற்றாற் போலவே அந்த ஒரு மனோநிலை நாம் அடைவதற்கு நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் முழுமையாக பாத்திரப்பட்டவர்கள் தானா அப்படிங்கிறத என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கோமா? ஒரு வேளை இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை நீ கேட்ட கேள்வியே எனக்கு புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நம்ம இந்த உலகத்துக்கு வந்தோம். ஏன் வந்தோம்? இந்த உலகத்தின் மீது ஏதோ ஒரு காலகட்டத்தில், எத்தனாவது பிறவி இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம், இங்கே எத்தனை வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கோம்னு நமக்கு தெரியல, ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆரம்பித்த ஒரு 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 செயல் இல்லையா, நான் என்ற அகம்பாவத்தினால ஆரம்பித்த ஒரு செயல் கூட இன்னொரு 2 மலமும் சேர்ந்து கண்மம் மாயை அப்படிங்கிறது சேர்ந்து நம்ம பல பிறப்புகளாக இங்கே ஆணவம் கண்மம் மாயைங்கிற மும்மலத்தோடு சேர்ந்து இங்கே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். இந்த வாழ்க்கையை ஓய்வதற்கு தான் இந்த ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு பயிற்சி முயற்சிங்கிறத எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த முதல் பிறப்பே ஒரு ஆசையினுடைய ஒரு எண்ண மாறுதலினுடைய ஒரு காரண காரியத்தினால தான் இங்கே வந்தோம். இப்போது இந்த ஆசை இல்லை அந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிறது முழுவதுமாக நம்மளுடைய மனதை விட்டு நீங்கி விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு நாமே கேட்டால் போதும். இப்போ நம்ம பெரியவர்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் சரிங்களா? இப்போ ரொம்ப இலகுவானது அருணகிரிநாதர் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இந்த உலகத்தில் வாழும்பொழுது பெண் இன்பம் முழுமையாக அனுபவித்தார். அவருடைய சொத்து பத்தெல்லாம் விற்று போய் தாசியர்கள் கூட அவர் இருந்து முழுமையாக அந்த சுகத்தை அனுபவித்தார். அந்த சுகத்தை அதிகப்படியாக அனுபவித்த ஒரு காரணத்தினால அவருடைய உடலே நோய்வாய்ப்பட்டது. அந்த நோய்வாய்ப்பட்ட பிறகும் கூட அவருடைய மனம் அடங்கலை. அப்போது ஒரு கால சூழல் நடக்குது. தன்னுடைய தமக்கை அக்கா கூட பேசுவதற்குண்டான ஒரு ஒரு நிகழ்வு நடக்குது. அதனால் அவருடைய மனோ மாறுதல் ஏற்படுது. தற்கொலை முயற்சிக்கு செல்கிறார். இறையனாரே அவரை காப்பாற்றுறாங்க. கரெக்டு தான். அதிலிருந்து அவருடைய மனோநிலை அப்படிங்கிறது ஒரு மாறுபாடான ஒரு தன்மை அவர் அருணகிரிநாதர் அப்படின்னு சொல்லக்கூடியதற்குண்டான ஒரு உன்னதமான ஒரு நிலை அப்படிங்கிறது அடைகிறார். அப்போ இங்கே என்ன நடக்குது? பட்டினத்தார் எடுத்துக்குவோமே. பட்டினத்தார் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செல்வ செழிப்போட நல்ல மக்கள் இல்லை, மனைவியோட எல்லா செல்வ வளத்தோடு இருக்கிறாரு. பிள்ளை செல்வம் இல்லைங்கிற ஒரு மனக்குறை இருக்குது. ஈசனார் அதற்கும் ஒரு விடை கொடுக்குறார். அந்த பிள்ளை ரூபமாக வந்த ஈசன் தனக்கு ஒரு உபதேசம் அப்படிங்கிறது கொடுத்தோன்னே இவ்வளவு நாள் எந்த பற்றில் இருந்தாரோ அந்த பற்றை நொடிப்பொழுதில் விட்டு விலகி அவர் ஒரு பட்டினத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருவன்காடான் அப்படிங்கிற பேர் பட்டினத்தார்னு சொல்லி அந்த ஒரு உன்னதமான ஒரு நிலை அடைந்தார் அப்படிங்கிறத நம்ம எல்லாம் பார்க்குறோம். இப்போது இவர்கள் அவர்களுடைய ஒரு ஒரு என்ன காரண காரியத்திற்காக வந்தார்களோ, இல்லை என்ன காரண காரியத்திற்காக வந்தோம் அப்படின்னு நினைத்தார்களோ, இந்த உலகம் அவர்களுக்கு என்னென்னலாம் கற்றுக் கொடுத்ததோ அதை பூரணமாக மன திருப்தியோடு அனுபவித்தாங்க. சரியோ தவறோ, நல்லா புரிஞ்சுங்க, சரியோ தவறோ அதை பூரணமாக அனுபவித்தார்கள். அந்த பூரணமாக அனுபவித்த ஒரு நிலை வரும்பொழுது ஒரு மாறுபாடான ஒரு நிலை, போதும் அப்படின்னு ஒருத்தங்க சொல்லும் பொழுது ஆமாம் போதும்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. எப்போ ஒரு காரியம் செய்யும் பொழுது அந்த காரியத்தை மனப்பூர்வமாக செய்த ஒரு காரணத்தினால, உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கா, மாமனார் மாமியார் பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கா, மனைவியை கரெக்டாக பார்க்கணும், இல்லை கணவரை சரியாக பார்க்கணும், பிள்ளைகளை சரியாக பார்க்கணும், உங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா? அதில் ஒரு சிலது இருக்கும், இப்படி ஒரு வீடு கட்டினா நல்லா இருக்குங்க, இப்படி ஒரு கார் வாங்கினா நல்லா இருக்குங்க, இந்த சமுதாயத்தில் இப்படி ஒரு நிலையில் இருந்தால் நல்லா இருக்குங்க, ஆன்மீக முன்னேற்றத்தில் தான் போயிட்டுருக்கோம், பட் இருந்தாலும் இந்த ஒரு நிலை வந்தால் நல்லாயிருக்கும். இது தப்பு ஒன்றும் இல்லையே, இது இயற்கையான மனித குணம் தானே. நீங்கள் ஏன் அதை நோக்கி செல்லுவதற்குண்டான மனோநிலை அப்படிங்கிறது வரமாட்டேங்குது? இப்போது ரமணரை ஒரு காரியமாக காட்டினோம்,
பெரியவரை காரணகாரியமாக காட்டணும், வள்ளலாரை காரணகாரியமாக காட்டணும்னா அவர்கள் முற்பிறவியில் செய்த தவத்தினுடைய பயனாக பிறப்பு எடுக்கும் பொழுதே அவர்களுக்கு எந்த விதமான ஒரு விருப்பு அப்படிங்கிறது இல்லாத, வெறுப்பு அப்படிங்கிறது இல்லாத ஒரு மனோநிலையிலேயே அவர்கள் பிறந்தார்கள். நம்மளை கொண்டு போய் அவங்க கூட பொருத்திக்கிறதுங்கிறது தப்பு. இந்த இடத்துல தான் நாம் பாத்திரப்படாத ஒரு இடத்துல இருக்கிறோங்கிறது அர்த்தம். பயிற்சி எடுக்கிறேன், முயற்சி எடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு பிடிச்சிருக்கு, வேணும் அப்படின்னு நினைக்கிறதையே இல்லை அது தப்பு, இல்லை அது தப்புன்னு ஒரு வெறுப்பை உண்டு பண்ணி அதில் உங்களிருந்து விளக்குனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உண்மையாலுமே ஆன்மீக முன்னேற்றத்திற்கு சென்றடைய மாட்டீர்கள். இந்த உடலில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கலாம். ஆன்ம ரூபம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்த இல்லை கிடைத்த வாய்ப்புகளை தவற விட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா இதையுமே வந்து உங்களுக்கு ஆன்ம ஞாபகப்படுத்தி, ஏன்டா அது அனுபவிச்சிருந்தீங்கன்னா வேலை முடிஞ்சுதான், அதை விட்டு விலகி வெளியே வந்திருந்துருக்கலாமா. இப்போ அது இல்லாமல் தேவையில்லாமல் இன்னும் அதே மனோநிலை நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கா. இப்போ அந்த மனோநிலை போகாது. ஏன்னா நீங்கள் தேவையில்லாமல் விருப்பு தான் வாங்கியிருக்கிறீங்க, உணர்ந்து நீங்கள் வெளியே வரல. அந்த ஒரு காரணத்தினால என்ன ஆகும், திருப்ப அதை பூரணமாக அனுபவிச்சு தீக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த எண்ணம் மாற போகிறதில்ல. திருப்பி இங்கே வந்துக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு பேசாமல் அதை அனுபவிச்சுட்டு போனால் வேலை முடியும். அந்த மீன் அண்ணன் தம்பி பழனிக்கு போகும்போது மீன் கதை சாப்பிட்ட சொல்லியிருக்கேன்னா அடிக்கடி சொல்லுவது உண்டா. அவ்வளோதான். இதை மனசில் எண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் போதும். 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறு பாருங்கள். அவர்கள் என்ன செய்தார்களோ, மனைவி மக்களோடு இருந்தாங்க, என்ன தொழில் செய்தார்களோ அந்த தொழிலை செஞ்சாங்க. அதோடு இருக்கும் பொழுதே பூரணமான மகிழ்ச்சியோடு அவர்கள் இந்த உலக வாழ்வோடு இருக்கும் பொழுதே இறை நாட்டத்தோடு இருந்தாங்க. இந்த உலக வாழ்வோடு மகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுதே இது அனைத்தும் இறை தந்ததுன்னு சொல்லக்கூடிய மனோநிலையோடவும் தன்னுடைய வாழ்நாளும் செயலும் இறை செயலாகவே செய்த ஒரு காரணத்தினால அவர்கள் அப்பிறவியிலேயே அவர்கள் இறை நிலை அப்படிங்கிறத அவர்களால எய்த முடிந்தது. எப்படி சாமி அவர்களை கூப்பிட்டு போகிறதுக்கு இங்கே வந்துருச்சு அப்படிங்கிறது. அப்போது இங்கே என்ன மேட்ரு அப்படின்னு சொன்னால், நான் வந்து வெறுப்பு இல்லாமல் மனசனை வச்சுக்கணும். செய்யக்கூடிய காரியத்தில் ஈடுபாடோடு செய்யணும். ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு, செய்ய எனக்கு 14 என்ன, அதற்காக தான் நான் வந்திருக்கேன். நான் யாரோ ஒருத்தருக்காக எதையோ ஒன்று ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் இங்கே இல்லை. என்னுடைய நிலையை வந்து நான் ஒரு நிலைப்படுத்துவதற்காக தான் இங்கே வந்திருக்கேன். அப்போ இந்த காரியங்கள் எனக்கு விருப்பம் இருக்கா, செஞ்சுட்டு போவோமே. அந்த செய்வதற்கு முயற்சி செய்ய சொல்லுவதும் சிவமே, காரியத்தை செய்வதும் சிவமே, அதற்குண்டான பலனை கொடுப்பதும் சிவமே, அந்த பலனை அனுபவிப்பதும் சிவமேங்கிற மனோநிலை இருந்துருச்சுன்னா இங்கே நீங்கங்கிற எண்ணமே இல்லை. இந்த எண்ணம் வரும்பொழுது இனி புதுசு புதுசான்னு போக மாட்டீங்க. போதுமென்ற மனம் தானாகவே வாய்க்கும். இந்த மனோநிலை பூரணமாக நமக்கு என்னைக்கு வாய்க்குதோ, எல்லாம் சிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை, செய்ய சொன்னவனும் சிவன், செய்பவனும் சிவன், அதன் பலனை அனுபவிப்பவனும் சிவன். இந்த இடத்துல நான் எதுவுமே கிடையாது. இந்த மனோநிலை வாழ்க்கையில் ஒரு எட்டு எடுத்து வைக்கிறதுக்கும் நமக்கு வரும்பொழுது அதோடு பிறவி முடியும். நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம், எதையுமே விட்டுட்டு எங்கேயுமே போக வேண்டாம். வண்டி வாங்கணுமா, இறை வாங்க சொன்னது, அந்த விருப்பத்தை இறை கொடுத்தது, அதற்குண்டான வாய்ப்பையும் இறை ஏற்படுத்தி கொடுக்கும். அவ்வளோதான். வண்டி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டேன், இப்போ என்னால் முடியுமா, முடியாதுங்கிற சூழல் எனக்கு தெரியும், ஆனால் நான் வாங்கணும்னு நினச்சேன். இறை இன்னும் ஒரு காரணத்திற்காக அந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிறது கொடுத்தது. இறையே அதை நிகழ்த்தி கொடுக்கும். நீங்கள் உங்களுடைய காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருங்க, அது உங்கள்கிட்ட எப்போ வரணுமோ அது வந்துடும். அவ்வளோதானே. நீங்கள் உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டீங்களே. வேணும்னு எண்ணம் வந்ததா, இறை கொடுத்தது, அந்த எண்ணம் நிறைவேறுமா, இறை நினைத்தால் நிறைவேறும், நிறைவேறாதா, இறை நினைத்தால் நிறைவேறாது. பேசாமல் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை செஞ்சுக்கிட்டே போங்க. அவ்வளோதானே. இந்த மனோநிலை நமக்கு என்னைக்கு வாய்க்கிறதோ இப்பிறவிதனே நம்ம வந்து பிறவா நிலை அப்படிங்கிறதுக்கு போயிடுவோம். இதுதான் இதில் இருக்கக்கூடிய நுணுக்கமே. அதனால ஏதாவது ஒரு வெறுப்பை மனசில் வச்சுக்கிட்டே தப்பு தப்பு எப்படி தப்பாக முடியும். ஒரு எண்ணம் மேலே எழும்பொழுதே அந்த எண்ணம் எழுது அப்படின்னு சொன்னால் ஆத்ம விசாரணை பண்ணி பார்க்கும்பொழுது அது தேவையில்லை அப்படின்னு சொல்லும்பொழுது, மனசு ஒத்துக்குச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் தெளிவான ஒரு மனோநிலையில் இருக்கீங்க, அதை புரிந்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இல்லைல்லப்பா இது கிடைச்சா நல்லாயிருக்கும், புரியுது, இருந்தாலும் அப்படிங்கும் பொழுது அது உங்களுக்கு தேவை, இன்னும் அந்த ஒரு ஆசை மனசில் இருக்குன்னு பேசாமல் அது இறை தந்தது, அந்த எண்ணத்தை ஒத்துக்கிட்டு அது இறை தந்ததாக நினச்சிங்க, அது இறை தானாக நடத்தி கொடுக்கும் அப்படிங்கிற மனோநிலை, அந்த நம்பிக்கை, ஆழமான அந்த நம்பிக்கைக்கு வாங்க, அது தானாக நடக்கும். அதை அனுபவிக்கும் பொழுது உங்களுக்கு பூரணமாக அதிலிருந்து விலகிடுவீங்க. இந்த நுணுக்கம் தெரிஞ்சாதாங்க முக்தி பேரை நம்ம அடைய முடியும். பெரியவர்கள் பாருங்கள், யாராவது அவங்களுடைய வாழ்க்கையில் எதையாவது ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டாங்களா பாருங்கள், ஒன்றும் கிடையாது. எது நடந்தாலும் அது இறையினுடைய செயலே, நான் செய்யலை அப்படிங்கிற அந்த ஒரு மனோநிலையில் தான் இருப்பாங்க.
ஸோ அவர்கள் எதையும் நாடியும் போக மாட்டாங்க, தன்கிட்ட வர்றதை எதையும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அவ்வளோதான். இந்த மனோநிலைக்கு நாமும் வர வேண்டும். காலையில் 9 to 5 ஜாப் போனீங்கனாலும் சரி, சுயதொழில் செய்தீங்கனாலும் சரி, இல்லை நீங்கள் தவம் மேற்கொண்டாலும் சரி, எல்லாம் இறை செய்ய வைக்கிறது. அந்த இறை செய்ய வைப்பதை நானே இல்லை, இந்த நான் செய்யக்கூடிய செயலும் இறையே, எல்லாம் இறை. அப்போ பேசாமல் அமைதியாக இருப்பீங்க. வேலை முடிஞ்சுது. ஒன்று வேணும்னு நினச்சிங்களா, வேணும், திருப்பும் நான் பாப்பலே சொன்னது அதே தான் திருப்பியும் சொல்ல போகிறேன். அதனால் மென்டல் பிளாக் அப்படிங்கிறது முழுக்க நீக்கிடுங்க. மென்டல் பிளாக் நீங்கிடுச்சு, எல்லாம் இறை அப்படிங்கிற மனோநிலை உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அமைதியான ஒரு சூழலை அங்கிருந்தே நம்மால் அனுபவிக்க முடியும். அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் நம்மக்கிட்ட இருக்காது. அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு காரணத்தினால அப்படியே சாஸ்வதமான அமைதியான ஒரு மனோநிலையில் நம்ம இருப்போம். நமக்கு வேணுங்கிறது கண்டிப்பாக கிடச்சிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு நாமும் மன அமைதியோடு இருக்கக்கூடிய காரணத்தினால எளிமையில் நம்ம பிறவா நிலை அப்படிங்கிறத அங்கே முக்தி பேரை அடைந்து விடலாம். ரைட். ஸோ இந்த நுணுக்கம் தான் சொல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்டு இன்றைக்கி திருவருள் கருணை. ஸோ இன்றைக்கி வீடியோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இருந்துங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.